ஹாய் கைஸ், வணக்கம். குட் ஈவினிங் எல்லாருக்கும். நாளைக்கு மார்க்கெட் மண்டே எப்படி ஓப்பன் ஆக போகுது, எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ற விஷயங்களை பார்த்துருவோம். இப்போ நான் டே சார்ட் எடுத்திருக்கேன் நிஃப்டி 50யோடது. அதில் நம்ம ஆப்ஷன் ஸ்கேல்பிங் தான் பண்ணுறோம். அதனால் நான் பண்ணக்கூடிய செக்டரை தான் நான் சொல்ல முடியும். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்திருக்கேன். 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத விஷயத்த சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ மார்க்கெட் பொறுத்தவரையும் ஒரு எம் பேட்டர்ன் கிரியேஷன், மார்க்கெட் டவுன்ஃபால், ரீடெஸ்ட், அகெயின் மார்க்கெட் அப் ட்ரெண்ட். இங்கிருந்து என்ன பண்ணியிருக்குன்னா திரும்பவும் ஒரு எம் பேட்டர்ன் கிரியேஷன் பண்ணியிருக்கு, மார்க்கெட் ரேட்டஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனால் மார்க்கெட் ரேட்டஸ்ட் பண்ணியிருக்க ஏரியா பார்க்கும் பொழுது இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. மார்க்கெட் இங்கிருந்து எல்லாரும் பேரிஷாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்றது நிறைய பேரோட வியூவாக இருக்கும். என்னை பொறுத்தவரையும் இதனுடைய ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. 26,300 ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்ற ஒரு விஷயங்கள் நான் சொல்கிறேன். 1 டே டைம் ஃப்ரேம் பார்த்தாச்சு எப்படி மார்க்கெட் மூவ் பண்ண போகுது அப்படின்ற விஷயங்கள். நான் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாற்றிட்டு மார்க்கெட்டை கொஞ்சம் அடலில் ஸ்ப்ரெடுவோம். ரீடெஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இது 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் பேட்டர்ன்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயங்கள். பேட்டர்ன்ஸ் ஒர்க் ஆகுமா, ப்ரெசிஷன் ஒர்க் ஆகுமானா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஒர்க் ஆகும், பார்த்தா ஒர்க் ஆகாது. சரிங்களா? எதனா பார்த்து காப்பி பண்ணி பட்டதெல்லாம் எதுவும் ஆக போகிறதில்ல. மார்க்கெட்டில் நீங்கள் மனசை வச்சு உங்களுடைய ஆள் மனசில் இருந்து இதுதான் கரியர், இதுதான் விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியும். எந்த விஷயங்களும் நீங்கள் காப்பி பண்ணிட்டாலோ அந்த மாதிரி போனால் நம்ம எடுத்துக்கலாம், அது மாதிரி செஞ்சுட்டா அதில் விலைக்கு ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் எப்படி ஆத்மாத்மான ஒரு விஷயத்தை வர்றீங்களோ, மனசார ஒரு ஒரு ஃபீல்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதுக்குள்ளே நீங்கள் இறங்கி பண்ணும்போது தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஓகே, இப்போ அப்பர்ட்லேருந்து பார்க்கும்போது நான் எம்பேட்டர் சொல்லியிருந்தேன். எம்பேட்டர் கிரியேஷன் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. இங்கே வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஒரு டபுள்யூ பேட்டர்ன் ஆனால் டபுள்யூ பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆகி மார்க்கெட் அப் ட்ரெண்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பண்ணியிருக்கு கரெக்டான வியூஸ். ஓகே, கரெக்டான வியூ என்ன பண்ணியிருக்கு, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். மார்க்கெட் ரீடெஸ்ட், அகைன் மார்க்கெட் ஒரு கேப்பை மூவ் பண்ணி மேலே போயிருக்கு. இப்போ இந்த ரேசஸ் லெவலில் மார்க்கெட் ஆகப்பட்டது நின்று இருக்கு. எப்போவே மார்க்கெட் பொறுத்தவரையும் ஒரு ரேசஸ் லெவல்ல இருந்து, ஓகே, ரேசஸ் லெவல்ல இருந்து ஒரு சப்போர்ட் லெவல் இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டை அது அச்சீவ் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் ஒரு ட்ரெண்ட் லைன் எல்லாம் ட்ராப் பண்ணுறேன், அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் லர்னிங் பர்பஸ் தான் எடுத்துங்க எல்லாமே டோட்டலாக. லர்னிங் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஹெர்னிங். ஓகேங்களா? எப்பவுமே வாழ்க்கையில் பொறுத்தவரையும் நீங்கள் படித்தா தான் எந்த விஷயத்தையும் கிடைக்க முடியும் மாதிரி மார்க்கெட்லையும் சில விஷயங்களை கற்றுக்கிட்டா தான் பண்ண முடியும். இப்போ பார்க்கும்போது இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸாக பார்க்கும்பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி சேமாக அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி சேமா அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ ஒரே ஒரு புல்லிஷ் கேண்டல் மட்டும் அதுக்கு மேலே க்ளோசிங் வச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம், கண் கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டல் க்ளோசிங் வச்சிருக்கு. ரைட், இந்த நான் கலர்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, எல்லோ கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு மேண்டல் புல்லிஷ் கேண்டலாக க்ளோசிங் வச்சிருக்கு. ஆனால் மார்க்கெட் அப்பில் க்ளோசிங் வச்சிருக்கு. அப்போது இது ரீடெஸ்ட் கேண்டல் லாஸ்ட்டாக பார்க்கும்போது 15 அப்போ 3 மணி 15 நிமிஷத்தோட கேண்டல் பொறுத்த போதையும் ஒரு ரீடெஸ்ட் கேண்டலாக நம்ம கன்சல்ட் பண்ணலாம். இங்கேருந்து மார்க்கெட் இதுக்கு மேலே தொடங்கும் பொழுது இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது டெஃபினெட்லாக மார்க்கெட் ஒரு ஹையரை கிரியேட் பண்ணும், ஒரு இன்னொரு புல்லிஷ் பேட்டர்னாக கிரியேட் பண்ணும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் லைனாக மார்க்கெட் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். லோவர் லெவல்லேருந்து நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன். ஓகே, அதே இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ட்ரெண்டு கண்டினியூவேஷனுக்கான ஒரு பேட்டர்ன்ஸ். டோட்டலாக பார்க்கும்போது ஒரு ரேஞ்ச்குள்ளே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த விஷயத்தை 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ணுங்கள், 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஸ்கேல்பிங் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொடுக்குற ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் மார்க் பண்ணிங்க. நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மார்க்கெட் ஆகப்பட்டது ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கன்சல்டேஷனாக இருக்கும். ஓகே, இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி போகும்பொழுது மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்கும். இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் லைட்டாக ஸ்லைட்லியாக ஓப்பன் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் பண்ணி அகெயின் மார்க்கெட் ஒரு பேரிஷ் கன்வெர்ட்டாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணிக்கங்க, இந்த ஏரியா மார்க் பண்ணிக்கங்க. மார்க்கெட்டினோட பிகேவ்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. என்னென்ன ப்ரைஸ் செக்ஷன் உருவாயிருக்குன்னு அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ப்ரைஸ் செக்ஷன் பேஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் உருவாயிருக்கு. ஓகே, மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன்ஸ் உருவாயிருக்கு. அங்கிருந்து பார்க்கும் பொழுது இங்கே ஒரு இன்சைட் பார் கேட்டன் பில் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து புல்லிஷ் பேட்டர்னுடைய ஃபார்மேஷன். இது ஹையர் ஐ மூவ்மெண்ட், எல்லாரோட எஸ்எல்எம் கட் பண்ணியிருக்கு. ஹையர் ஐயில் மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஸ்டேட்டாக தான் க்ளோசிங் வச்சிருக்கு. இப்போ இங்கேருந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அகெயின் உடைக்கும் போது மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த ட்ரெண்ட் லைனில் ரியாக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா இவங்களோட எஸ்எல் ஆட் பண்ணுறதுக்கு இந்த லோவர் லெவல் வரி வரும். ஓகேங்களா?
எப்போ வரையும் இந்த ஹையும், லோவையும் பிரேக் அவுட் பண்ணலையோ, மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள தான் இருக்கும்னு என்னுடைய வியூ. ஓகே. இத மார்க் பண்ணிக்கங்க. இந்த ட்ரா பண்ணி வச்சுக்கங்க உங்களுடைய. இந்த லோ லெவல்ல கிராஸ் டவுன் பண்ணா தான் உங்களுக்கான பேரிஷ் மொமெண்டம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல குளோசிங் வச்சு ரீடெஸ்ட் பண்ணி அகைன் பிரேக் அவுட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு புல்லிஷ் ட்ரெண்ட். ஓகே. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். பபாய். நாளைக்கு மீட் பண்ணுவோம் லைவ் ஸ்கேல்பிங்ல. பபாய். தேங்க் யூ.